பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அன்பார்ந்த நண்பர்களே, இது பேட்டை டிவி. நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ஊடகத்துறை என்பது அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அச்சு ஊடகத்துல இருந்து காட்சி ஊடகமா மாறின பின்னாடியே இன்னைக்கு சர்வதேச அளவுல அதோடைய தாக்கம் என்பது ஏற்பட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த ஊடகத்தின் வழியாக கொடுக்கக்கூடிய செய்தி என்பது உண்மையை தாண்டி பொய்யான செய்திகள் தான் வேகமாக இன்னைக்கு பரப்பப்படுது. அது பாசிச அடிப்படையிலும் சரி, ஜியோனிச அடிப்படையிலும் சரி. இந்த செய்திகள் மக்கள் மத்தியில போய் ஒரு பெரிய கலவரத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள்ல அதிகமான பொய் செய்திகள் பரப்புறதுனால பல கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் மத்தியில மிகப்பெரிய பகைமை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. தென் மாநிலங்கள்ல அந்த அளவு ஏற்படல. ஏன்னா இங்கு அம்பேத்கர் பெரியார் உள்வாங்கப்பட்டிருக்கிறாரு. ஓரளவு செய்திகளை உண்மைத்தன்மையோடு பார்க்கக்கூடிய இடத்துக்கு இந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊடகம் என்பது இன்னைக்கு அறத்துக்கு அப்பாற்பட்டு பாஜகவுக்கு சார்புடைய நிலையில செயல்படுது அப்படிங்கிறதுதான் உள்ளளவு வருத்தமான நிலை. அதனாலதான் இன்னைக்கு ஊடகத்துறையில பயணிக்கக்கூடிய ஆல்ட் நியூஸ் ஜுபைர் போன்றவர்கள்லாம் டார்கெட் பண்ணி ஏன் கைது செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இந்த பொய்யான செய்தியை இது பொய் அப்படின்னு வெளிப்படுத்துறாங்க. ஃபேக்ட் செக் பண்ணி டெய்லி வெளியிட்டுட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த பாஜகவுக்கு எதிராக பரப்பக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அந்த செய்திகளை எடுத்து இது பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க. அதனாலதான் ஜுபைர் போன்றவர்கள்லாம் குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த சூழல்ல வட இந்தியால உங்களுக்கு தெரியும், ஜி தமிழ், ரிபப்ளிக் டிவி, இந்த இரண்டுமே பாஜகவுக்கு சொம்படிக்கக்கூடிய செய்தி சேனல். இல்ல குறிப்பாக ரிபப்ளிக் டிவி இதுல இருக்கக்கூடிய அர்னாப் கோசாமி பாத்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டே இருப்பாரு. அறிவுபூர்வமாக நீங்க ஒரு வாதத்தை வச்சீங்கன்னா ஆவுன்னு கத்தி கத்தி அதை மடைமாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்வாரு. கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய தற்கொலைகள் செய்யறாங்கல்ல, அது போல கத்தக்கூடிய வேலையை தான் இந்த அர்னாப் கோசாமி செய்வாரு. அது பாஜக உருவாக்கிய ஒரு சங்கி. ஸோ இது போன்ற மாஸ் மீடியாக்களை நீங்க பார்த்திருக்கீங்க. அது இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல செயல்படக்கூடிய சில மாஸ் மீடியாக்கள், அதாவது நீங்க டிவியில பாக்குறீங்கல்ல சில செய்தி நிறுவனங்கள், அதுக்கு பின்னாடி கூட சில பாஜகவுடைய அஜெண்டாக்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய சில செய்திகள் பார்க்க முடியுது. எந்த செய்தியை வெளியிடணும், இது வெளியிடக்கூடாது, எந்த செய்தி எந்த நேரத்துல வெளியிடணும், எந்த நேரத்துல எந்த வீடியோவுடைய ஒரு குறிப்பிட்ட காட்சியை வெளியிடணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு பாஜக முடிவு செய்யக்கூடிய இடத்தை நோக்கி போயிருக்கு. அப்ப செய்தியை பார்க்கக்கூடிய நாம் எது உண்மை பொய்ங்கிற விஷயங்கள் சற்று குழம்பிடுறோம். இதை தாண்டி கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் அல்லாத வெகுஜன ஹிந்துக்கள் இருக்காங்களா, பெரும்பான்மையான ஹிந்துக்கள், இவர்கள் மத்தியில முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் இந்த தேசத்துக்கு எதிரானவர்களாகவும் காட்டிட்டே இருக்கணும், அவங்க மைண்ட்ல ஃபிட் பண்ணி வைக்கணுங்கிறதுல இந்த மாஸ் மீடியாக்கள் செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ள நம்ம வருவோம். சமயமா உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க மாணவர் போராட்டம் பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஆரம்பிச்சு அங்க நீட் தாழ்வு கசிவுக்கு எதிரான போராட்டம் ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க தேர்வு விஷயங்கள் சம்பந்தமான, அரசு தேர்வு விஷயங்கள் சம்பந்தமான போராட்டங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து யூஜிசி நெட் தேர்வு இருக்குல்ல, இந்த நேஷனல் லெவல் டெஸ்ட் ஏஜென்சி, அது நடத்தின சில விஷயங்கள், அதுல தேர்வுத்தாள் ஏற்பட்ட பிழைகள் சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு பீகார்ல மாணவர் போராட்டம் பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. பீகார்ல பாத்தீங்கன்னா பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அரசு வேலை தேர்வு இருக்குல்ல, இந்த தேர்வுல இருக்கக்கூடிய இந்த வினாத்தாள் லீக் ஆயிருச்சு, கசிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில இன்னைக்கு மாணவர்கள் பீகாருடைய பாட்னால ஒரு பெரிய போராட்டத்தை கிட்டத்தட்ட 9 நாட்களாக எடுத்துட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ 9 நாட்கள் போராட்டம் என்பது ஒரு பெரிய வீரியமா போயிட்டு இருக்கு. நேற்றைய தினம் கூட பீகார்ல பாஜக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பாஜகவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சாம்ராட் சௌத்ரி என்று சொல்லக்கூடியவருடைய இல்லத்தை நோக்கி பெரிய ஒரு பேரணி நடந்திருக்கு. அதுல போலீசார் தண்ணீர் வீச்சுலாம் ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவுல மாணவர்கள் மேல தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்துலதான் ஒரு விஷயம் வெடிக்குது வெளியே. என்னன்னா, அந்த போராட்டத்துல இன்னைக்கு ஜென்சி இளைஞர்கள் உள்ளளவு பாராட்டுகின்றேன், இவர்கள் தான் எதிர்கால கனவுகளா இருக்காங்க. மோடி சொன்னார்ல, 45க்குள்ள இந்தியா வல்லரசாகணும்னா இளைஞர் கையில தான் இருக்கு. நிச்சயமா இளைஞர் கையில இருக்கு, அது ஜென்சி கையில இருக்கு. அது குறிப்பாக இந்த பாஜகவை கீழே இறக்கக்கூடிய இடத்துல இந்த மாணவர்கள் உறுதியாக இருப்பாங்க 2029 அப்படிங்கிறதா மாற்று கருத்து இல்லை. அதனால இன்னைக்கு பாஜக பதறிக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில ஒரு 6 வயசு சின்ன பையன், இவன் கிட்டத்தட்ட ஆல்பா குழந்தையில வருவான். ஆல்பானா 2010க்கு அப்புறம் பிறந்த அந்த குழந்தைகள் ஆல்பா. ஸோ இந்த 6 வயசு சின்ன பையன் கையில ஒரு பதாகை வச்சிருக்கான். அந்த பதாகையில பிரதமர் மோடி அவர்கள் பதவி விலகணும். எப்படி டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்துல முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி இறங்கினாரோ, அது போல இந்த பிரச்சனையில பொறுப்பேற்றுக்கிட்டு மோடி அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லிட்டு மோடியை எதிர்த்து வெளிப்படையாக அந்த சின்ன பையன் கையில ஒரு பேனர் வச்சிருக்கான். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? மாணவர் போராட்டம் தானே. சிறுவன் அப்படின்னா நீங்க எதிர்த்துருவீங்களா? அவனும் கல்வியாளன் தானே. இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கான்ல, நாளைக்கு கல்லூரி போவான், பெரிய பெரிய படிப்புகள் ஈடுபடுவான்.
அப்ப அவனுடைய கனவு இங்க பாதிக்குது இல்ல. குறிப்பாக இவங்க நடத்தக்கூடிய போராட்டம் அரசு தேர்வு வினாத்தாள்ல பிரச்சனை. அப்ப அதற்கு எதிராக நடக்குது அப்படின்னா ஒரு அரசு மையத்துல போய் மாணவர்கள் அமரணுங்கிற கனவே இல்லாத ஒரு சூழலை இன்னைக்கு பிஜேபி உருவாக்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் வெகுண்டு எழுந்து அங்க நிக்கிறான். அந்த சின்ன பையனங்க ஒரு போலீசார் தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இந்த காட்சி இன்னைக்கு வெளியாகி என்ன செய்தி வருதுன்னா, அந்த 6 வயசு சிறுவனை அந்த போலீசார் கைது செஞ்சுட்டாங்க. பிஜேபி இவனை கண்டு பயந்துருச்சு. சின்ன பையன் 6 வயசு பையனை கண்டு பிஜேபி பயக்குதே, எவ்வளவு பெரிய கோழைகள் இவங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்திகள் வருது. ஆனா நாம பார்க்கும்போது வந்த செய்தி என்னன்னா, அந்த சின்ன பையனை இழுத்துட்டு போனது உண்மைதான். ஆனா அவனை கைதெல்லாம் செய்யல. அவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்டே கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இன்னைக்கு செய்தி வந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ்ல விடக்கூடிய அளவுக்கு அவன் என்ன தப்பு செஞ்சுட்டான்? போராட்டத்தில் தானே கலந்துக்கிட்டான். சின்ன பையன்லாம் கலந்துக்க கூடாதா? தமிழ்நாட்டுக்கு அப்படி கொஞ்சம் வாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம், சின்ன வயசு பையன் 3 வயசு 2 வயசு பையன்லாம் களத்துல நின்று போராடிட்டு இருந்தான். பெற்றோர்கள் குழந்தையை தூக்கிட்டு வந்து போராடினாங்க. அப்ப குழந்தை கூட ஒரு போராளியா தானே முன்னின்று இருந்தாங்க. ஒரு நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா குழந்தை முதற்கொண்ட தெருவுக்கு நிக்கத்தான் செய்யும். குறிப்பாக கல்வி பிரச்சனையா சின்ன பசங்க தான் நிப்பாங்க. அவங்க தான் நாளைய தலைமுறையா இருக்காங்க. இப்ப இது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரு பெரிய கண்டனங்கள் இன்னைக்கு எழுந்துட்டு இருக்கு. சோ அப்படியே இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த சின்ன பையன் கைது இருக்குல்ல, இந்த கைதுக்கு பின்னாடிதான் சில விஷயங்களை நம்ம இங்க பார்க்க போறோம். டெல்லி ஜந்தர் மந்தர் இதுல பல லட்சம் மாணவர்கள் கலந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு 15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி, உத்தரப்பிரதேசம் நொய்டாவை சார்ந்த சிறுமி 10வது படிச்சுட்டு இருக்கு. இந்த சிறுமியும் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு நீட் தாழ்வு கசிவுக்கு எதிரான கோஷங்களை முன்னெடுக்குது. குறிப்பாக எல்லா மாணவர்களும் அந்த இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து மோடிக்கு எதிராக பேசும்போது இந்த புள்ளியும் பூஸ்டா மிகப்பெரிய உற்சாகத்தோடு மிகப்பெரிய கோபத்தோடு குறிப்பாக மோடிக்கு எதிராக சில வார்த்தைகளை பேசிருச்சு. இந்த காட்சி இருக்குல்ல, இதுதான் பயங்கர வைரல். சோசியல் மீடியால பயங்கர வைரலாகி தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சின்ன பிள்ளைக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் ஆபாச வார்த்தைகள்லாம் பறந்துட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் சில நாட்களுக்கு அப்புறம் இந்த போராட்டம் ஒய்து தர்மேந்திர பிரதான் பதவி விலங்கின பின்னாடி மோடி ஒரு வீடியோ பேசுறாரு. அந்த வீடியோல இந்த சின்ன பிள்ளை பேரை சொல்ல பட் மென்ஷன் பண்ணிட்டாரு. என்ன ஏன் என் குடும்பத்தை எல்லாம் கேவலப்படுத்துறாங்க, இழிவா பேசுறாங்க, நான் அவங்கள பத்தி கவலைப்படல, அவங்கள உற்சாகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உற்சாகப்படுத்தும் விதமாக மோடி பேசிட்டு போயிட்டாரு. ஆனா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சங் பரிவார படை இருக்குல்ல, அது இந்த சின்ன பிள்ளைய டார்கெட் பண்ணி அடிச்சிச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் தேடி தேடி அடிச்சிச்சு. அப்படி அடிக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த சிறுமி இருக்காங்களா, 15 வயசு சிறுமி, இதோடைய பர்சனல் சொந்த விவகாரங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டிருந்துச்சு, வெளிப்படுத்தப்படல. இந்த பிள்ளையோடைய பேர் என்ன, எங்க இருக்கு, இதோடைய இருப்பிடம் என்ன, இவங்களுடைய சொந்த பந்தம் யாருங்கிற பர்சனலான எந்த விவரங்களும் பொது தளத்துல வெளியே இடல. ஆனால் பாஜக கைகூலியாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் வெளியிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அந்த பிள்ளைய கிட்டத்தட்ட தலைமறைவாயிட்டாங்க. அந்த அளவு சூழலை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த இணையதள பக்கம் என்ன தெரியுமா? பக்கத்துடைய பேர் ஜெய்ப்பூர் டைலாக் ஃபோரம். இந்த ஜெய்ப்பூர் டைலாக் ஃபோரம் இருக்குல்ல, இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன். 2016 ஜெய்ப்பூர் டைலாக் ஃபோரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. இந்த அமைப்பு கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஒரு டைப் அமைப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் எல்லாமே கிட்டத்தட்ட பாஜக சார்புடைய நபர்களாக செயல்பட்டு இருக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய தலைவர் முதல் கொண்டு இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட பாஜக பொறுப்புல இருந்தவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஸோ 2016 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு 2020 காட்சி ஊடகமாக சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஜேடி டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகமா வருது. அப்ப ஜெய்ப்பூர் டைலாக் ஃபோரம் இந்த வடிவமைப்புல இங்க காட்சி ஊடகமா ஜேடி டிஜிட்டல் கம்யூனிகேஷனா மாறுது. அதே போல இந்த ஜெய்ப்பூர் டைலாக் பாத்தீங்கன்னா இணைய ஒளி பக்கமாகவும் கிடைச்சிட்டு ஜேடி டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடக பிரிவு உருவாக்கப்படுது. அப்ப ஜெய்ப்பூர் டைலாக் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதுல இருந்து வந்த ஜேடி கம்யூனிகேஷன் டைலாக்ஸ் என்று சொல்லக்கூடிய காட்சி ஊடகம், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்ற சோசியல் மீடியா எல்லா பக்கங்களையும் இதோடைய தளங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பல மில்லியன் கணக்கில் வியூஸையும் அது பெற்றுக்கொண்டிருக்கு. அந்த ஜெய்ப்பூர் டைலாக் அப்படிங்கிற அந்த பக்கம் என்பது சோசியல் மீடியால இருந்து இணையதள பக்கமாக அது வடிவமைக்குது. அப்ப 2 விஷயங்கள் இருக்கு. இணைய பக்கம் ஒரு பக்கம் இருக்கு, சோசியல் மீடியாவுடைய ஒரு பக்கம் இருக்கு. இந்த இரண்டுமே இருக்கு. இரண்டுக்குமே ஓனர் ஒண்ணுதான். ஓனர் பேர் பாத்தீங்கன்னா அவர் பேர் முன்னாள் ஐஏஎஸ் சஞ்சய் திஸ்க் என்று சொல்லக்கூடிய நபர். சோ இந்த அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊடகம் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த சின்ன பிள்ளையுடைய பர்சனல் தகவல் எல்லாத்தையும் திரட்டி இருக்கு. எங்க இருக்கிறாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் திரட்டி வெளிப்படையா சோசியல் மீடியாலே வெளியிட்டுட்டாங்க. வெளியிட்ட பின்னாடி தான் இந்த சிறுமிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், கொலை மிரட்டல், பாலியல் மிரட்டல் என்று பல விஷயங்கள் அழுத்தங்களுக்கு உள்ளாகுது. உத்தரப்பிரதேசம் நொய்டால இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு பயணிச்சுட்டே இருக்கிறாங்க. இறுதியா இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்கன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஒரு 15 வயது சிறுமிக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் அச்சத்தையும், வாழவே முடியாது, நம்ம உயிரே இருக்காதுங்கிற அளவுக்கான ஒரு அச்சத்தை இந்த சங் பரிவார் சங்கி கும்பல்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. இது எங்கிருந்து வருதுன்னா, இந்த ஜெய்ப்பூர் டைலாக் ஃபோரம் இருக்குல்ல, இது வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் தான் வருது. சோ இந்த இடத்துல இருந்து தான் இந்த அமைப்பு யாரு, என்ன, இவங்க பின்னாடி யார் யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் போதுதான் முழுக்க முழுக்க பிஜேபி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு.
எந்த அளவுனா இந்த அமைப்பு இருக்குல்ல, இதற்கு பல கோடி ரூபாய் வெளிநாட்டுல இருந்து நிதிகள்லாம் வருது. அந்த நிதிக்கான சரியான வரி கூடி இவங்க சரியா கட்டல. 6.6 கோடி ரூபாய் நிதி கூடி உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு கடந்த 2024, 25 ஆண்டு காலத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வருது. இந்த ஊடகத்தோடு சேர்ந்து வெளிநாட்டிலையும் இன்னொரு ஊடகமும் இருக்கு. குறிப்பாக அமெரிக்கால ஒரு ஊடகம் இருக்கு. அந்த ஊடகத்துடைய பேர் பாத்தீங்கன்னா பெல்லிங் கேட் என்று சொல்லக்கூடிய ஊடகம். சோ இந்த ஊடகத்தை நடத்தக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஹெச்பியில செயல்பட்ட ஒரு நபரா இருக்கிறாரு. முன்னாடி அமெரிக்காவுடைய குடியரசுக் கட்சியில ஒரு வேட்பாளராகவும் நின்ன நபரா இருக்கிறாரு. பெரிய கோடீஸ்வரராகவும் இருக்கிறாரு. இவரு தான் என்ன பண்றாரு, அங்கிருந்து கொண்டு இந்த பெல்லிங் கேட் என்று சொல்லக்கூடிய இந்த இணைய பக்கத்தை ஆரம்பிச்சு முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை பரப்பிட்டு இருக்கிறாரு. சோ இந்த அடிப்படையில தான் வந்து இந்த இணைய பக்கங்களை உருவாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட நேரடியான தொடர்புல வந்து அந்த விஹெச்பியை சார்ந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய நபர் இருக்கிறாரு. அப்ப இவருடைய வேலை என்னன்னா முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செய்திகளை பரப்புவது அப்படிங்கிறதா ஒரு அடிப்படை நோக்கமா வச்சு செயல்பட்டு இருக்காங்க. இதுல குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நம்ம இங்க பார்ப்போம். இவங்க என்னென்ன போலியா பரப்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குஜராத்துடைய மக்கள் தொகை கூடி இருக்கு அப்படிங்கும் போது அந்த மக்கள் தொகையில இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ஜிஹாதிகளா மாறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா டைலாக் வச்சு இந்த ஜெய்ப்பூர் டைலாக் ஊடகம் வந்து வெளியிட்டு ஒரு பெரிய சர்ச்சையும் கலவரத்தையும் உண்டு பண்ண முயற்சி பண்ணுச்சு. அதே போல நவம்பர் 2025 ஐசிசி மகளிர் கிரிக்கெட் போட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த கிரிக்கெட் போட்டியில சிறப்பா விளையாடக்கூடிய ஒரு மகளிர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க பேர் வந்து ஜெமிகா. சோ இந்த ஜெமீமா என்று சொல்லக்கூடிய பெண் வந்து கிரவுண்ட்ல இறங்கி விளையாண்டு இருக்கிறாங்க. 24 ரன்ல அவுட் ஆயிடுறாங்க. இந்த செய்தி எப்படி இந்த ஜெய்ப்பூர் டைலாக் போடுதுன்னா 24 ரன்ல அவுட் ஆச்சு இல்ல இந்த ஜெமீமா, இந்த பெண் ஏன் அவுட் ஆச்சு தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை நாள் இயேசுவுக்கு லீவு, அதனாலதான் இந்த பிள்ளைய லீவ் எடுத்துட்டு 24 ரன்ல அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க. இது இல்லாம வெவ்வேறு ஊடகங்கள் பாஜகவுடைய ஊடகங்கள் எப்படி செய்தி வெளியிட்டுச்சுன்னா இது இல்லாத வேறு கிரிக்கெட்ல குறிப்பாக மென்ஸ் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா சிராஜ் வந்தா நல்லா விளையாண்டா கண்டுக்காது, பாராட்டாது, தேசப்பற்று அப்படின்லாம் சொல்லாது. தப்பா விளையாண்டுட்டாரு, அன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு, சரியா விக்கெட் எடுக்கலைன்னா இவர் வந்து இந்தியாவுக்கு எதிரானவர், தேசத்துக்கு எதிரானவர். முகமது ஷமிக்கு எதிராக அவர் சரியா விளையாடி தேசத்துக்கு எதிரானவர். குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக சரியா விளையாடல, அன்னைக்கு சரியா டே அமையலன்னா கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. இது வெவ்வேறு கிரிக்கெட் எந்த நாடோட விளையாண்டாலும் சரி மித்த பிளேயர் நல்லா விளையாண்டுருக்க மாட்டாங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் தோனி விராட் கோலி நல்லா விளையாடலன்னு கண்டுக்க மாட்டாங்க. முஸ்லீம் பிளேயர் நல்லா விளையாடி அவன் நாட்டுக்கு துரோகி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில பல கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே போல பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் பிளேயர் பாபர் அசாம் ஆகட்டும், ரிஸ்வான், இவங்கெல்லாம் களத்துல ஏதாவது பிரேயர் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டாங்கன்னா விமர்சனம் கண்டபடி செய்யறது. அதே இந்திய பிளேயர்களை யாராவது வந்து மேல இறைவனை காட்டுறது இல்ல இந்த தாயத்தை எடுத்து முத்தம் கொடுக்கறது அப்படின்னு விஷயங்கள் ஈடுபட்டால் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது, இது போன்ற சர்ச்சைகள். ஒடிசாவுல இன்னைக்கு மாட்டின் பெயரால் 2 தம்பதிகள் மேல சரமாரியான முறையில தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 19ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு, ஆகஸ்ட் 19. ஆனா ஆகஸ்ட் 23 தான் இந்த காணொலி சோசியல் மீடியால வைரலா பரப்பிட்டு இருக்கு. ஒடிசால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1960க்கு அப்புறம் வந்து அங்க பசுவதை தடை சட்டம் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தால் கூட இந்த பாஜக இன்னும் கடுமையான முறையில இது வந்து அமல்படுத்திட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் முஸ்லிம் தம்பதிகள் 2 பேரும் பைக்ல கொஞ்சம் கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு சமைக்கலாம்னு எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அங்க வந்த பாசிச கும்பல்கள், இந்த பசுவதை கும்பல்கள், பசு தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அவங்கள நிறுத்தி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல சொல்லி அவங்களை எல்லாத்தையும் அமர வச்சு காதை பிடிக்க வச்சு தோப்புக்கானம் போட வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் பசு மாதா அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் விடுன்னு சொல்லிட்டு அவங்கள வள்ளுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி அதை சொல்ல வச்சிருக்கிறாங்க. இதற்கு அருகில போலீசார் நிக்கிறாங்க. போலீசார் கண்டுகொள்ளவே இல்லை. சொல்ல போனா போலீசார் அனுமதி கொடுக்குறாங்க, நீ என்னமா பண்ணிட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த 2 தம்பதிகள் மேல சில தாக்குதல்களை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலுக்குள்ள ஆக்கியிருக்காங்க. சுத்தி அங்கிருந்த எந்த மக்களுமே வந்து தட்டி கேட்கல. மாறாக அந்த மக்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய ஒரு வேலையில வந்து இன்னைக்கு ஒடிசால ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப இந்த பசுவின் பெயரால் தொடர்ந்து வட மாநிலங்கள்ல முஸ்லிம்கள் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டு அடிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு கரப்பான் பூச்சி கட்சி இருக்குல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இதோடைய தலைவர் அபிஜித் திப்கே இருக்காருல்ல, அவர் ஒரு கருத்தை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு ஊடகத்துல பேட்டி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஊடகவியலாளர் கேட்கிறாரு, இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர்கள் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் 3 நபர்களுடைய பேரை சொல்றாரு. முதல் நபர் யாரு தெரியுங்களா? தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய பேரை சொல்லி, ஸ்டாலின் அவர்கள் திறமையான ஒரு ஆட்சி ஏற்படுத்தியிருக்காங்க, தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தி கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. 2வது கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன், இவர் பாத்தீங்கன்னா மருத்துவ அடிப்படையில பெரிய சேவை ஆற்றி இருக்கிறாரு, பெரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. 3வதாக டெல்லியோட முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், அவரும் சிறப்பான விதத்துல கல்வி ரீதியாக மக்களை முன்னேற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 முதலமைச்சர்கள் சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை வெளியிட்டிருக்காரு. இதற்கு பாஜகவுடைய ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்கிறான் சோசியல் மீடியால, நீ சொல்லக்கூடிய 3 பேரும் தோல்வி அடைஞ்சிருக்காங்களே, அப்ப எப்படி அவங்க சிறந்த முதலமைச்சர் ஆவாங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கான்.
அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இந்த 3 நபருடைய தோல்வி இருக்குல்ல, அது பல்வேறு காரணங்களை ஒட்டி அமையுது. தமிழ்நாட்டுல காரண காரியங்கள் முற்றிலும் வேறு. இங்கு பாஜக இருந்து கொண்டு இந்த டிவிகேவை கிட்டத்தட்ட அவர்கள் கண்ட்ரோல்ல வச்சுதான் செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா இன்னைக்கு தெரியுது. ஏன்னா எந்த விதத்திலும் பாஜகவை நான் எதிர்க்கவே மாட்டேன், எதிர்ப்பதற்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சமயத்தில் கூட பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறது யாருடைய ஸ்டாண்டு? அப்ப தெளிவா தெரியுது, இது பாஜகவுடைய ஆட்சியாகத்தான் இன்னைக்கு இந்த டிவிக்குடைய ஆட்சி வந்து பார்க்கப்படுது. இதே இன்னைக்கு மாணவர்களுக்காக போராடி பாஜகவுடைய அமைச்சரை கீழே இறக்குன இந்த அபிஜித் ஒரு கருத்தை 2 நாளைக்கு முன்னாடி முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டுல இந்த டிவிகேவை நான் எச்சரிக்கின்றேன். ஏன்னா அங்க மாணவர்கள் போராட்டத்தை நீங்க ஒடுக்குறீங்க, தடை விதிக்கிறீங்க, திடீர்னு அதை வாபஸ் வாங்குறீங்க. இந்த விளையாட்டுலாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டிவிகே கவர்மெண்ட்டை மிகப்பெரிய அளவுல அபிஜித் எச்சரிக்கை செய்யறாரு. அதே வேளையில மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிறந்த முதலமைச்சர்னு சொல்றாரு. இதுல இருந்து தெளிவா தெரியுது, அபிஜித்தை வந்து இன்னைக்கு மக்கள் நம்புறாங்க. அவர் எழுப்பிய போராட்டங்களின் அடிப்படையில் தான் மாணவர்கள் தொடர்ந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க போராடிட்டு இருக்காங்க. 29ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போவது இந்த மாணவர்கள் தான். அப்ப அவர்களுடைய பார்வையின் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து சைத்தான் வேதம் ஓதுது அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உயிரிலும் மேலான நபிகளை குறித்து பல்வேறு நல்ல கருத்துக்களை இன்னைக்கு சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா நபிகளுடைய மீலாது தினம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500 வருடங்களை கடந்து இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் சொன்ன கருத்துக்கள், செயல்கள் எல்லாமே இன்னைக்கு சமூகத்துல எதிரொலிக்குது. முஸ்லீம்கள் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மைக்கேல் ஹட்ச்கார்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் 100 சிறந்த மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய புத்தகம் எழுதுறாங்க. அதுல முதல் நபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதற்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏன்னா நபிகள் மட்டும்தான் எல்லா துறையிலும் அவங்களுடைய முன்னுதாரணத்தை காட்டிட்டு போயிட்டாங்க. அவர்கள் பரவாத இடமே கிடையாது. அந்த அளவு அவருடைய செயல்கள் என்பது இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. உலகத்துல ஆகச்சிறந்த தலைவர், நீங்க ஒரு தலைவரை பின்பற்றணும், அந்த தலைவர் மேல அப்பழுக்கற்ற நிலையில இருக்கணும், பொது வாழ்க்கை, தனிமனித வாழ்க்கை அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரே நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஏன்னா அவங்க தான் உலகத்திற்கே முன்மாதிரியாக இன்னைக்கு இருக்கிறாங்க. சோ அந்த தலைவரை இன்னைக்கு பாராட்டுறாங்கல்ல, அந்த பாராட்டுல இன்னைக்கு மோடியும் தனது கிரெடிட்டை எடுத்துக்கிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, மீலாது விழாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கொண்டாடுறேன். நபிகள் போல உன்னதமான நபர் கிடையவே கிடையாது. அதனால மீலாது எல்லாரும் கொண்டாடுங்க, நானும் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சு ஒற்றுமையா இருப்போம், இணக்கமா இருப்போம், சகோதரத்தோடு இருப்போம் சொல்லக்கூடிய கருத்தை இன்னைக்கு அவர் சொல்றாரு. அப்ப ஷைத்தான் வேதம் ஓதுவது கணக்காக இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லா விஷயங்களும் செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வது போல ஒரு நாடகத்தை இன்னைக்கு மோடிஜி அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது பேட்டை டிவி சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.